ஹாய் வெல்கம் டு சிம்பிள் ஸ்டடி ஆல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661 பொலிட்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, லா சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு பிஏஎல்எல்பியில் இருக்கிறவங்களுக்கு இது பொலிட்டிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் வரும். யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த டாபிக் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1600 வந்து நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து என்னென்ன பவர் கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த சார்ட்டர் ஆக்டில் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661 என்ன, அதுக்கப்புறம் இந்த சார்ட்டர் எதுக்காக கொண்டு வந்தாங்க, இந்த சார்ட்டருடைய மேஜர் அவுட்கம்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவர்னர் அண்ட் கவுன்சில் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் அண்டர் த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661 அதை பற்றி பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661? ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661 வந்து ஜுடிஷியல் சார்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்ட்டரை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிங் சார்லஸ் II தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த சார்ட்டரில் வந்து கம்பெனியோடைய ஜுடிஷியல் பவர் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த இன்க்ரீஸ் வந்து எதை பற்றி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிற 2 டைப் ஆஃப் பர்சன்ஸ் பற்றி வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து கம்பெனி சர்வன்ட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மென் ட்ரேடிங் இன் இந்தியன் அண்ட் செட்டில்மெண்ட் டெரிட்டரிஸ் பட் நாட் ஒர்க்கிங் ஃபார் த கம்பெனி. ஸோ ஒன்று வந்து கம்பெனி சர்வன்ட்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மென்னாக இருக்கணும், ஸோ இங்கிலீஷ் பர்சனாக இருக்கணும், பட் ஹீ இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் த கம்பெனி பட் ஹீ இஸ் ட்ரேடிங். ஸோ ட்ரேட் பண்ணின்னு இருக்காங்க. எங்கெங்கே பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் செட்டில்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க அண்ட் தென் பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட்ஸ்லேயும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து கம்பெனியுடைய சர்வன்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற 2 டைப் ஆஃப் பர்சன் வந்து கமிட் பண்ணுற ஹென்னியஸ் அஃபென்ஸ், அதாவது கொடுங்குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டரில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1600 வந்து கம்பெனிக்கு வந்து சர்டன் லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய சர்வன்ட்ஸை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ரீசனபிள் லாஸ், ஆர்டர், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்டினன்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி அவங்களுடைய கம்பெனியோடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் புதுசாக வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு ஜுடிஷியல் பவரையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, பர்பஸ் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1600 வந்து லா மேக்கிங் பவர் வந்து கம்பெனிக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அந்த பவர் வந்து இன்டர்லோப்பர்ஸ் ஆர் லா பேக்கர்ஸ் இவங்களை டீல் பண்ணுறதுக்கு வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி இந்த சார்ட்டர் ஆக்டில் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்லோப்பர்ஸ் லா பிரேக்கர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லோப்பர்ஸ்ன்றவங்க வந்து கம்பெனி சர்வன்ஸே கிடையாது. அவங்க வந்து வெளி ஆள் வந்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்லோப்பர்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்து நிறைய லாஸ் வந்து ஏற்படுத்துறதுனால இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸில் வந்து யாராச்சும் அஃபென்ஸ் கமிட் பண்ணாங்கன்னா அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டரில் வந்து பவர் கொடுத்துருக்காங்க. அதே போல் கம்பெனி வந்து அதர் இங்கிலீஷ்மென் நான் ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி அதர் இங்கிலீஷ்மென் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாமல் ஆனால் இங்கே வந்து இந்தியன் டெரிட்டரிலையும் கம்பெனி செட்டில்மெண்ட்ஸ்லையும் ட்ரேட் பண்ணுறதுனால பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நிறைய லாஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த சார்ட்டரில் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் ரிகார்டிங் வார், பனிஷ்மெண்ட் அண்ட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ இந்த சார்ட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய செட்டில்மெண்ட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸஸாக வந்து கம்பெனிக்கு பவர் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி இந்த சார்ட்டர் ஆக்டில் பார்த்தீங்கன்னா
வார் பனிஷ்மெண்ட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் இதை பற்றி எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸுமே இருக்காது. இப்போ வந்து கம்பெனி வந்து ஏதோ ஒரு இந்தியன் சைட்லேருந்து சரி இல்லை கம்பெனிக்குள்ளேயே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற பொழுது அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது இந்த சாப்டரில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்ஸ் இந்த வார் பனிஷ்மெண்ட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் இதெல்லாம் சாவரன் பவர் அப்படின்றதுனால இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா கம்பெனியோடைய சாவர்னிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661 பர்பஸஸ். நம்ம ஏற்கனவே சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1600 வந்து ஒரு டிஃபெக்ட் பார்த்தோம். அதாவது அந்த கம்பெனி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஓட்டிங் பவர்ஸை வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1600 வந்து மென்ஷன் பண்ணல. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டரில் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் பிரின்சிபல் அப்படின்ற பிரின்சிபல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி மெம்பர்ஸ் அதாவது 500 ஹீரோஸ்க்கு ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ 500 யூரோஸ்க்கு வந்து ஒரு ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த 500 யூரோஸுக்கு இந்த மாதிரி 500 யூரோஸ்க்கு மதிப்பான ஷேர் வச்சுருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து 10 ஓட்ஸ். அப்போ 500 யூரோஸ்க்கு வந்து ஷேர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 ஓட்ஸ். இதுதான் வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் பிரின்சிபல். அந்த எத்தனை 500 யூரோஸ்க்கு உண்டான மதிப்புள்ளான ஷேர் வந்து வச்சுருக்காங்களோ அவ்வளோ வந்து ஓட்டிங் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் பிரின்சிபலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த சாப்டரில் வந்து கவர்னர் அண்ட் கவுன்சில். ஸோ கவர்னர் அண்ட் கவுன்சில் ஃபார் ஈச் ஃபோர்ட்ரஸஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ எத்தனை இப்போ சூரத்தில் இருக்குது, மெட்ராஸில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது, அத்தனை செட்டில்மெண்ட்ஸ்லேயும் இப்போ கம்பெனி வந்து கவர்னர் அண்ட் கவுன்சிலை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரத்தை வந்து இந்த சாப்டரில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் இந்த கவர்னர் அண்டு கவுன்சிலுக்கு வந்து சர்டைன் பவர்ஸையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கம்பெனி செட்டில்மெண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ட்ஸ் எரெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிஸ்பேச் பண்ணுறது, காயின் மணி, அப்புறம் அட்மினிஸ்டர் அந்த செட்டில்மெண்ட்ஸில் வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு, அப்புறம் இன்டர்லோப்பர்ஸை பனிஷ் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாருக்கு போகணும் அப்படின்னும் பொழுது வாரில் ஈடுபடுறதுக்கு, அதே போல் நான் கிறிஸ்டியன் மேக் பீஸ் ட்ரீட்டி வித் நான் கிறிஸ்டின்ஸ் அப்படின்ற பொழுது முகல்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் இந்தியன் ரூலர்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பீஸ் ட்ரீட்டி மேக் பண்ணுறதுக்கும் வந்து இந்த சாப்டரில் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிஃபெண்டிங் த ஃபேக்ட்ரிஸ். ஸோ for the purpose of defending the factories, they can erect forts, dispatch ammunition, coin money, and then they can go to war and make peace treaty with the non-Christians. And then the power to punish persons. ஸோ இந்த பவர் டு பனிஷ் பர்சன்ஸ் அப்படின்றது வந்து வெறும் இங்கிலீஷ் பீப்புள் அண்ட் கம்பெனி சர்வன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கம்பெனி செட்டில்மெண்ட்ஸில் வாழ்கிற இந்தியன்ஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷ் லா வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாப்டர் மூலயமா வந்து அப்ளை ஆகுது. அண்ட் தென் இட் எம்பவர் த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். நான் சொன்னேன்ல கம்பெனிக்கு வந்து கவர்னர் அண்ட் கவுன்சில் ஈச் செட்டில்மெண்ட்ஸுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அப்போது அந்த கவர்னர் அண்ட் கவுன்சில் என்ன டைப் ஆஃப் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அப்போ அவங்க வந்து லா வந்து அட்மினிஸ்டர் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஆனால் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கு வந்து சர்டன் ஜுடிஷியல் பவர் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வர சாப்டரில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிட்டேருந்து ஜுடிஷியல் பவரை வந்து செப்பரேட் பண்ணி கோர்ட் ஆஃப் அட்மைரபிலிட்டி அண்டு மேயர் கோர்ட் இந்த மாதிரி சர்டன் கோர்ட்ஸை வந்து உருவாக்குவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாடிக்கு வந்து ஜுடிஷியல் பவர் கொடுக்கறது அப்படின்றது இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661 தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. அப்படின்றதுனால தான் இந்த சார்ட்டரை வந்து ஜுடிஷியல் சார்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்தியன்ஸை பனிஷ் பண்ணுறதுக்கு இந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் டைம் அலோவ் பண்ணுறதுனால இது தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கிலீஷ் லா வந்து இந்தியாவில் அப்ளை பண்ணுறதுக்கு வழிவகுத்துச்சு அப்படின்றது இந்த சாப்டருடைய சிக்னிஃபிகன்ஸில் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சாப்டரில் இந்த வார்க்கெல்லாம் போகிறது வார் போகிறது வந்து ஒரு சாவரன் பவர். ஸோ அந்த மாதிரி ஒரு சாவரன் பவர் வந்து கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால ஸோ அந்த செட்டில்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த ஃபேக்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அந்த கம்பெனி தான் வந்து ஒரு சாவரன் அத்தாரிட்டி மாதிரி அவங்க மேக் பண்ணுற டெசிஷன் தான் ஃபைனல். அதே போல் இந்த சாப்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜுடிஷியல் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661. சரி, ஸோ நம்ம வந்து மேலே வந்து கவர்னர் அண்ட் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன பவர்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661 company could appoint governor and council to each factory and they were given power to judge and execute persons working in the company or living in the settlements of the company in all civil and criminal matters. ஸோ அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது அட்ஜுடிகேட் பண்ணுறதுக்கு அண்ட் எக்ஸிக்யூட், அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கவர்னர் அண்ட் கவுன்சிலுக்கு வந்து பவர் கொடுக்குறாங்க. யார்? ஒர்க்கிங் இன் த கம்பெனி ஆர் லிவிங் இன் த செட்டில்மெண்ட் டெரிட்டரி. ஒர்க்கிங் இன் த கம்பெனினா கம்பெனி சர்வன்ட்ஸ், லிவிங் இன் த செட்டில்மெண்ட்ஸ்னால் இந்தியன்ஸாக இருக்கலாம், அதே போல் இங்கிலீஷ் பீப்புளாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க பண்ணுற அஃபென்ஸை அட்ஜுடிகேட் பண்ணுறதுக்கு, அந்த பனிஷ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து பவர் கொடுக்குறாங்க. சப்போஸ் அந்த கவர்னர் அண்ட் கவுன்சில், ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் அதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட்டில் வந்து கவர்னர் அண்ட் கவுன்சில் இல்லை அப்படின்ற பொழுது அந்த ஃபேக்ட்ரி அந்த செட்டில்மெண்ட்ஸில் இருக்கிற சீஃப் ஃபேக்டர் அண்ட் கவுன்சில் வந்து இவங்களுடைய ஃபங்க்ஷனை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பொழுது அந்த அஃபெண்டரை வந்து எந்த இடத்துல வந்து கவர்னர் அண்ட் கவுன்சில் இருக்காங்களோ, எந்த செட்டில்மெண்ட் இல்லை ஃபேக்ட்ரியில் வந்து கவர்னர் அண்ட் கவுன்சில் இருக்காங்களோ அங்கே வந்து அனுப்பி அவங்களுடைய அஃபென்ஸை வந்து அட்ஜுடிகேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்ஜுடிகேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே சப்ஜெக்ட் டு பிரிட்டிஷ் லாஸ். ஸோ பிரிட்டிஷ் லாக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. அந்த ப்ரொசீஜர், அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் வந்து பிரிட்டிஷில் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற லாக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பனிஷ்மெண்ட் அண்டர் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1600 இருந்த டிஃபெக்டை ரெமிடி பண்ணி சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661 பனிஷ்மெண்ட் ஃபார் ஹென்னியஸ் அஃபென்சஸ் வந்து கவர்னர் அண்ட் கவுன்சில் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபெக்டை வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து ரெமிடி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து படித்தா போதும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, எப்படி ஒரு ஜுடிஷியல் பவராக இருக்கட்டும், இல்லை எக்ஸிக்யூட்டிவ் பவராக இருக்கட்டும், இல்லை லெஜிஸ்லேட்டிவ் பவராக இருக்கட்டும், எப்படி வந்து கம்பெனிக்கு டெவலப் ஆச்சு அப்படின்றது நீங்கள் வந்து லைன் பை லைனாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில் வர சாப்டர், அதுக்கப்புறம் ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், இந்த மாதிரி வர ஃப்யூச்சரில் இருக்கிற சார்ட்டர் ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கன்க்ளூடிங் ரிமார்க்ஸாக இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், மோஸ்ட்டாக இதில் வந்து கிவ் அவே என்ன அப்படின்னு பார்த்து, 1, கவர்னர் அண்ட் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பவர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த பவர்ஸில் பனிஷ் பண்ணுற பவரும் ஒன்று, அதே போல் அஃபென்சஸை அட்ஜுடிகேட் பண்ணுற பவர் ஒன்று. சர்டைன் சாவரின் பவர்ஸ் வந்து இந்த சார்ட்டரில் வந்து கம்பெனி மேலே வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷோடைய லாஸ், அதாவது இங்கிலாண்டோடைய லாஸ் வந்து இந்தியாவில் இந்தியன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த சாப்டரோடைய சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் மேஜர் அவுட்கம்ஸ்.
இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ஸ்டடி ஆல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய நோட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.